வணக்கம். மித்ரா டிவிக்காக ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவு கோடான கோடி நன்றி. நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லா தரப்பு மக்களும், உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றி. இன்னும் தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணணுங்கிறது என் அன்பான வேண்டுகோள். நட்சத்திரங்கள் வரிசையில நிறைய நட்சத்திரங்களை பத்தி பார்த்துக்கிட்டே வரும். 27 நட்சத்திரத்துல சித்திரை வரைக்கும் பார்த்துருக்கோம். எல்லா நட்சத்திரங்களுக்கும் அருமையான ஆதரவு, சூப்பர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் விரும்பி பார்க்குறீங்க. அப்போ நம்ம இன்னும் பெஸ்டா என்னென்ன கண்டென்ட் கொடுக்க முடியும், மக்களுக்கு போய் அது எவ்வளவு எளிமையாக சேரணும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாகவும் தீவிரமாகவும் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் நம்ம சேனல்ல வராகி ஜோதிடம் ஆகட்டும், மித்ரா டிவி ஆகட்டும் பார்த்துக்கிட்டே வரோம். அப்போ இன்னைக்கு பார்க்க இருக்கிற நட்சத்திரம் சுவாதி. 27 நட்சத்திரங்களில் தோஷமில்லாத ஒரு நட்சத்திரமாக சுவாதி போற்றப்படுகிறது. காலச்சக்கரத்திற்கு 7வது ராசியான துலாமில் 1, 2, 3, 4 பாதங்களை உள்ளடக்கியது. சுவாதி நட்சத்திரத்தில் தான் சூரியன் நீசம் அடைகிறார். அப்ப அவ்வளவு பெரிய ஒளி பொருந்திய வெப்பமான நட்சத்திரம், குளிர்ச்சி அடையக்கூடிய இடம் சுவாதி. அதனாலதான் கடலுக்குள் இருக்கிற முத்து இருக்கு பாருங்க, சிப்பிக்குள் முத்து இருக்கல, அதுதான் சுவாதி. அப்ப சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடம்பு உஷ்ணம்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, முத்து அணிஞ்சிங்கன்னா உங்க ஹெல்த் ரிலேட்டடா இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகும். அது ஒரிஜினல் நல் முத்தா இருக்கணும். முத்து மாலை போட்டுக்கலாம், முத்து மோதிரம், முத்துனுடைய பெண்களாக இருந்தால் காதணி, முத்துல எல்லாம் என்ன வேணாலும் நீங்க அணிகலன்களை அணிகலாம். ஆண்களாக இருந்தால் மோதிரம், முத்து மாலை கூட போட்டுக்கலாம். அவ்வளவு பவர் அந்த இதுக்கு. உங்களை குளிர்ச்சியா காம பண்ணிடும், அமைதியாக்கிடும், டென்ஷன் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரியான லைஃபை அந்த முத்து கொடுத்துரும். அப்ப முத்து எங்கிருந்து வரும்? கடல்ல இருந்து வரும். அப்ப சுவாதி வருடம் ஒரு முறை கடல் நீராடுவது கர்ம வினைகளிலிருந்து தப்பிக்கலாம். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சிப்பிக்குள்ளதானே முத்து இருக்கும், முத்து இருக்கிறது தெரியாது இல்ல. அப்ப இவங்க செய்யற விஷயம், சம்பவம் நல்லதோ கெட்டதோ யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்களா மனமுகுந்து சொன்னாதான், பார்த்தாதான். இத உண்மை. இவங்களுக்கு சுவாதிக்கு ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. என்னன்னா, தவறு செய்யறதுக்கு சந்தர்ப்பங்கள் அகேஷனலா அமைஞ்சிருச்சுன்னா தவறுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. அது இல்லாம பாத்துக்கிட்டா இவங்க லைஃப் குட் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. குழந்தையாகட்டும், பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், ஒரு டீனேஜ் ஆகட்டும், யாருனாலும் இதுதான் பலன். இப்ப சுவாதிங்கிறது நரசிம்ம பெருமான் அவதரித்த நட்சத்திரம், புனிதமான நட்சத்திரம். நரசிம்மர் அவதாரம், ஒரு நட்சத்திரத்துல ஒரு கடவுள் சும்மா தேவையில்லாம அவதாரம் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்போ நரசிம்மர் அவதாரம் செய்த நட்சத்திரம் சுவாதி. தேவகுணம், சில நேரங்களில் ரொம்ப பொறுமை, அமைதி, சில நேரங்களில் எக்ஸ்ட்ரீம் லெவல் கோபம். வாயு தத்துவம் கொண்டது. அப்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உடம்புல இருக்கும். வாயு தத்துவம். காற்று, காற்று என்ன பண்ணும்? சில நேரம் மென்மையா அடிக்கும், சில நேரம் புயலா அடிக்கும், சில நேரம் சூறை காற்றாக அடிக்கும். இவங்க எந்த நேரத்துல எப்படி இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. கோபம் பிளிரு பயங்கரமா வரும் சுவாதிக்கு. கர்வம் கௌரவமும் அதிகமான நட்சத்திரம். இவங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இவங்களை ஆராதிச்சீங்கன்னா இவங்கள மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உலகத்திலேயே ஆள் கிடையாது. பொருத்தம் பார்க்கும்போது சுவாதி தானப்பா, பொருத்தம் தேவையில்லைங்கிறாங்க. தோஷம் இல்லை அந்த நட்சத்திரத்துக்குங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஸ்டார் சுவாதி. அருமையான நட்சத்திரம். சுவாதினால வாழ்னு அர்த்தம், கத்தி, ஷார்ப்பா இருக்கும். இவங்களை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இல்ல கத்தியை கையை கிழிக்கணுங்கிற மாதிரி இவங்க கிட்ட இருந்து நீங்க விலகப்படுவீங்க. பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க, எல்லா நாலேஜும் இருக்கும். சுவாதிக்கு மட்டும் அற்புதமான ஒரு நட்சத்திரம். ஏப்ப பார்த்தா ஊம மாதிரி இருந்துச்சு, படு வேலை பண்ணுது, புல் வேலை பண்ணுதுன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் சுவாதி தான் அப்படின்னு ஒரு கணக்கு. சுவாதி மரம் மருத மரங்கள், மருத மரம். ஒருத்தர் சுவாதி நட்சத்திரக்காரங்க போய்
ஆயில் ஹோமம் பண்ற இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா அந்த ஆயில் ஹோமம் விருத்தியாகும், அந்த பரிகாரம் பலிதமாகும். மருத மரங்கள் நிறைந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மருதமலை அடிக்கடி போயிட்டு வரணும். திருவிடை மருதூர் அடிக்கடி போயிட்டு வரணும். அதுவும் மருத மரங்கள் நிறைந்த இடம் தான் திருவிடை மருதூர். மருத மரங்கள் எங்கேயாவது ஸ்தலவிருட்சமாக இருந்தால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அங்கு சென்று வழிபடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு. சுவாதிங்கிறது ஒரு அற்புதமான நட்சத்திரம், சாதாரண நட்சத்திரம் இல்லைங்க. சோ ஆண் எருமை சுவாதி நட்சத்திரம், இவங்க கிட்டையும் முழுக்க முழுக்க சோம்பேறித்தனம் இருக்கும். படுத்துக்குவாங்க, போங்கப்பா அப்புறம் பார்க்கலான்னு. ஆனா அடுத்தவங்களுக்கு வேலை செய்ய சொல்லுங்க, பம்பரமா பறப்பாங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க. அப்பாவை ரொம்ப பிடிக்குங்க சுவாதி நட்சத்திரம். அப்பா உலகம். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட தந்தையார் பெயர் பாருங்க, மேக்சிமம் சாமி பெயர்கள் கொண்டதாவே அமையும். முத்துசாமி, பழனிசாமி, மலைச்சாமி, ரங்கசாமி, இப்படி ஏதாவது ஒரு இறை பெயர் இருக்கும். இறை பெயர் அங்க வந்துடும். எப்பவுமே சுவாதி நட்சத்திரக்காரங்களோட தந்தையார் கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க, மத்தியம ஹைட்டாவது இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே. அந்த குடும்பத்திற்காக உழைப்பவர்களாக இருப்பாங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த தந்தையார் மேக்சிமம் அவங்களால அந்த குடும்பத்துக்கு பெருசா செய்ய முடியாத சூழ்நிலை கைதியாகவும் வாழ்கிறார்கள். இவங்க பாருங்க, இந்த சுவாதி நட்சத்திரக்காரோட தந்தையாரோட இடம், நிலம், பூர்வீக வீடெல்லாம் பிரயோஜனம் இல்லாம கிடக்குது. சூரியன் நீசமாகிறாருல அந்த நட்சத்திரத்துல, பூர்வீகமே செட் ஆகாது. குழந்தை லேட்டா கிடைக்கும், முதல் குழந்தையால மன வருத்தம் அடைவாங்க. குழந்தை இல்லாதவங்க அவங்க வம்சாவளியில யாராவது இருப்பாங்க, கொஞ்சம் வயசுல இறந்தவங்க இருப்பாங்க, குழந்தையை பிரிஞ்சு வாழ்றவங்க இருப்பாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, அதே போல அரசு பணியில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அந்த பணி கண்டினியூ பண்ண முடியாதவங்க இருப்பாங்க. இதெல்லாம் சுவாதிக்கு அப்படியே தத்ரூபமா பொருந்தி வரும். தேன் கூடு இருக்கு இல்லையா, தேனி தான் சுவாதி. அப்ப கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவர்கள், கூட்டு குடும்பமாக இருக்க விருப்பப்படுபவர்கள் சுவாதி. இவங்க சுவாதிக்காரங்க இருக்கிற இடத்துல பாருங்க, கசகசன்னு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, அவங்க வீட்டுக்கு சாப்பிட போனோம், எங்க வீட்டுக்கு அவங்க சாப்பிட வந்தாங்க, இப்படி இருந்துகிட்டே இருப்பாங்க. சுவாதி ராகுவோட நட்சத்திரம். திங்க் பிக், எப்பவுமே பிரம்மாண்ட சிந்தனை தான், சிம்பிளா சிந்திக்கவே மாட்டாங்க. காலணிகள், செருப்பு இருக்கு இல்லையா, செருப்பு பிரியர்கள், காலனி பிரியர்கள், விதவிதமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தன்னை அழகா வச்சுக்கணும். பெண்களாக இருந்தா ஐப்ரோ நல்லா இருக்கு, தலைமுடி சூப்பரா இருக்கு, அந்த இது மறைஞ்சிருச்சு, கைகள் நல்லா இருக்கு, தன்னை எப்பவுமே அழகுபடுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பார்கள். ஆண்கள் சுவாதியில் இருந்தால் வாட்ச் கட்டிக்கிறது, மோதிரம் போட்டுக்கிறது, தன்னை யாராவது நம்ம போய் பிரம்மாண்டமா நின்னாலே நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் சுவாதியோட வேலை. சுவாதி ராகுவோட நட்சத்திரம். அதுவும் அங்க சுக்கிரனோட வீட்டுல ராகு, அங்கதான் மெயின் பாயிண்ட். சுக்கிரனுக்கு ராகுக்கு எவ்வளவு பிடிக்கும், அவங்க எவ்வளவு ரிச்சா இருப்பாங்க. சிற்றின்ப பிரியர்கள், ஹோட்டலுக்கு போகணும், சினிமாவுக்கு போகணும், கார்ல போனா கூட பாட்டு கேட்டே போகணும், நல்ல ஃபுட்டு சாப்பிடணும், ஜூஸ் விரும்பி சாப்பிடுவாங்க, இளநீ ஜூஸ் இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காலத்துல நொறுக்கு தீனியால ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு டீ காஃபி விருப்பம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேர் டீ காஃபி குடிக்காம இருக்கிறவங்க சுவாதியில் இருக்காங்க. நரசிம்மர் மாதிரி தான் ஆபத் பாண்டவர், யாருக்காவது உதவினா முதலாள நிற்பாங்க. இப்ப மற்றவங்களை பார்த்து பரிதாபப்படுவாங்க சுவாதியில் பிறந்தவர்கள். ராகு திசையிலேயே பிறக்கிறதுனால சுவாதியில பிறக்கிற குழந்தைங்க பாருங்க, அவங்க பிறந்த உடனே அந்த குடும்பம் ஒரு படாத கஷ்டப்பட்டு தான் மேலே இருக்கும். முக்கியமான பாட்டி தாத்தா முக்கியமான உறவுகள் எல்லாம் இழக்க நேரிடும் சுவாதியில் பிறந்தவங்க. அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி இருக்கும். ஊர் விட்டு ஊர் மாறி வந்தா, இடம் மாறி வந்தா, ஒரு இடம் வாங்கணும், வித்துட்டோம், அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறோம், இதெல்லாம் சுவாதியினுடைய வேலை. மருத மரங்கள் நிறைந்த எந்தெந்த கோயில்களோ அங்க எல்லாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் போகலாம். ஆண் எருமை அப்படிங்கிறதுனால அப்படியே மெல்ல போயிட்டு மெல்ல வரும். சுறுசுறுப்பை உங்ககிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியாது. அப்படி நான் சுறுசுறுப்பா இருக்கிறேன்னா மற்றவங்களுக்காக இருப்பாங்க, இவங்களுக்காக இவங்களால இருக்க முடியாது. எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஹெல்த்தை பாதிச்சு ஒரு கட்டத்துல படுக்கவும் வச்சிடும். அப்ப ஹெல்த் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், கரெக்டா டென்ஷன் ஆகாம பிரம்மாண்டமா பேராசைப்படாம இருக்கணும். மெயின் அதுதான். இவங்க கிட்ட அது கொஞ்சம் தூக்கலா இருக்கும். பேராசைன்னு என்ன அடிச்சு புடுங்கிறது இல்லை, ஒரு ஸ்டேட்டஸ்ல இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், மற்றவங்க முன்னாடி நம்ம இப்படி இருக்கணும், நம்மளை மற்றவங்க எல்லாம் மதிக்கணும், நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உயர்வுகள் அதிகம் உடையவர்கள் சுவாதி.
ஆண்களாக இருந்தால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மனைவி மேல் அதீத பற்று உடையவர்கள், மனசாட்சிக்கு பயந்தவர்கள். ஆனா இவங்களுக்கு பெண்களால தான் கர்மா அதிகமா சேரும், கவனமா இருக்கும், இல்லைன்னா டிஸ்டர்ப் ஆயிரும். ஆண்களுக்கு சொல்றேன். அப்ப சுவாதி ராகுவின் நட்சத்திரம், சனி உச்சமாகிற நட்சத்திரம், சூரியன் நீசமாகிற நட்சத்திரம். தந்தையாருக்கு கொஞ்சம் போராட்டம். இவங்க சித்தப்பாவுக்கு மூத்த சகோதரி இருந்தாலும் போராட்டம், நிம்மதியே இருக்காது, ஒரு போராட்ட வாழ்க்கை இருக்கும். பூர்வீகத்தினால பிரயோஜனம் இல்லை. சில நேரம் குலதெய்வமே குழப்பமா இருக்கும், குலதெய்வத்துக்கே போக முடியலைங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த டிஸ்டர்ப் எல்லாம் கொடுத்துதான் அப்புறம் மேன்மை அடையும். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தைகளால் ஏதேனும் ஒரு விதத்தில் கசப்பு, அபாசன் ஆயிடுச்சு, கொடி சுத்தி பிறந்தது, குறப்பிரசவம், ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி, இல்லை குழந்தை நல்லா படிக்கல, இல்லை குழந்தை சேட்டை பண்ணுது, குழந்தைய புரிய வைக்க முடியல, இப்படி ஒரு மனக்கசப்போட வாழ்றவங்க இருப்பாங்க. குழந்தைய நினைச்சு ஃபீல் பண்ணாத சுவாதி இல்லை, இதுதான் உண்மை. ஆனா ஒருத்தருக்கு ஆபத்துனா வந்து நிற்கும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த நகை வளர்த்துறதுக்கு ஆசைப்படுவாங்க. பெண்களாக இருந்தா ஏதாவது ஒரு நகமாவது வளர்த்து ஆசையா இருக்கும். சில பேர் வளர்த்தல அப்படின்னா ஆனா ஆசையாவது இருக்கும், வளர்த்துனா நல்லா இருக்கும். ஏன்னா நரசிம்மர் நகத்தோட தான் இருப்பாங்க. இவங்க குடும்பத்துக்குள்ள வயிறு சார்ந்த உபத்திரவம், கிரண்யா தொந்தரவு, வயிறு பிரச்சனை, இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுவாதி நட்சத்திரத்தன்று நரசிம்மர் வழிபட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு வளர்ச்சியை நோக்கி போகலாம். குறிப்பா நாமக்கல் நரசிம்மர், சிங்கிரிகுடி, பூவரசங்குப்பம், பரிக்கல், அரக்கோணம் பக்கத்துல இருக்கிற மலை மேல இருக்கிற சோளிங்கர், இந்த மாதிரி நரசிம்மர் வழிபாடுகள்லாம் இவங்க நட்சத்திரத்தன்னைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு கர்ம வினைகள் நீக்கி நலம் பெறுவார்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.